லக்கணங்களும் இவர்கள் வீட்டில் இருக்கும்னு நம்ம சொல்லணும். இன்னும் கூட சொல்ல போகிறோம் பாருங்க, இவங்களுடைய இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னா அது தந்தை தாங்க. எந்த லக்கணக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தனுசு லக்கணக்கும் தனுசு ராசிக்கு இருக்குதுங்க. எப்படின்னா 9ஆம் இடமே சிம்ம வீடாக இருக்குதுங்க. சிம்மம் சூரியனோட வீடுங்க. அப்போது இவங்க குபேர அந்தஸ்தை பெறணும், குபேர யோகத்தை பெறணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக தந்தையை வணங்குதலும், அல்லது தந்தை இல்லைன்னா அவங்க ஃபோட்டோவை வச்சு வணங்குதலும், அவங்களுக்கு சரியான திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தருதுங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புத தெய்வம் அப்படின்னா குபேர யோகத்தை தரக்கூடிய தெய்வம்னா அதிசயப்பட்டு போயிடுவீங்க. அது மதுரை மீனாட்சி அம்மன் தானுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை